மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிமுக எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தலைமையில் சென்னை போயஸ் கார்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தம்பிதுரையும் துணைத் தலைவராக மைத்ரேயனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்கலாம். ராம்குமார், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, விவாதிக்கப்பட்டு வரும் முக்கியமான விஷயங்கள் குறித்து சொல்லுங்க. தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையில் மக்களவைக்காக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 37 எம்பிக்களும் அதே போன்று ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கும் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் ஆக மொத்தம் 47 பேர் நாடாளுமன்றத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் தற்போது ஆலோசனை கூட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக இந்த தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இது தொடர்பான கருத்து தெரிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அதிமுக முழுமையாக செயல்படும் என்று தெரிவித்தார். அந்த அதிமுகவின் வாக்குறுதியில் முக்கியமாக தமிழகத்தில் நிலவும் தமிழக மீனவர் பிரச்சினை மற்றும் இலங்கை தமிழர் விவகாரம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தப்படும். அதே போன்று இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் தமிழகத்திற்கு வளர்ச்சி பணிகள் மேலும் பொருளாதார வளர்ச்சி தொடுவதற்கான பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படும் என்ற முக்கியமான வாக்குறுதிகளை அவர் அதில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எவ்வாறு இந்த விஷயங்களை எடுத்துரைப்பது என்று தொடர்பாகவும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தற்போது ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தற்போது அதிமுக மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கு இரண்டுக்கும் சேர்த்து நாடாளுமன்ற குழு தலைவராக கரூர் எம்பி தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் மைத்ரேயன் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கொறடாவாக பி. குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களவை குழுவிற்கு தனியாக மக்களவை குழு தலைவராக தம்பிதுரையும் துணைத் தலைவராக வேணுகோபாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை குழு தலைவராக மைத்ரேயனும் துணைத் தலைவராக முத்துக்கருப்பனும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பேக் டு யூ. மோடி பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொள்ள இருக்கிறார். ராம்குமார், இந்திய பிரதமராக பதவியேற்கும் மோடி அவரது பதவியேற்பு விழா அநேகமாக 24ஆம் தேதி நடைபெறும் என்று டெல்லி வட்டார தகவல்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதன்படி இந்த மோடியின் பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொள்வாரா என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்களாக அறியப்பட்டவர்கள். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாறி மாறி அவர்கள் குறை சொல்லிக் கொண்டாலும் கூட இந்த தேர்தல் நடந்து முடிந்த வெற்றிக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதில் தமிழக அரசிற்கு தேவையான ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்பு கொண்டு அவர் தமிழகத்தில் அமோக வெற்றி, அதாவது 37 இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது மட்டுமல்லாமல் அவர் எதிர்பார்த்தபடியே மத்திய அரசு தேவையான ஒத்துழைப்பை மாநில அரசிற்கு வழங்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். இதன் மூலமாக நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இடையேயான அந்த உறவு, அந்த நண்பர்களான அந்த உறவு மீண்டும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அநேகமாக 24ஆம் தேதி நரேந்திர மோடி டெல்லியில் பிரதமராக பதவியேற்கும் அந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவின் டெல்லிய முக்கிய நிர்வாகி ஒருவர் இதற்கான அழைப்பிதழை நேரடியாக தமிழக முதலமைச்சரிடம் கொடுத்து அதற்கான ஒரு அழைப்பிதழையும் அவர் கொடுப்பார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் டெல்லி செல்வது தொடர்பான அதிகாரப்பூர்வ வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் அந்த தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழக முதலமைச்சர் அந்த விழாவில் கலந்து கொள்வாரா இல்லையா என்பது தொடர்பான அந்த அறிவிப்பு முறையாக வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம். பேக் டு யூ.